ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். டைபோல் பேஸ் பண்ண சம்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைன். ஸோ கடைசியாக வந்து கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ண சம் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபைன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பேஸ் பண்ணது, அதே மாதிரியே எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் அது பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே நம்ம இந்த செஷனில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபைன். காட் இட். ஸோ அப்போ இதோட இந்த செஷனோட நம்மளுக்கு வந்து 2020 வரைக்கும் இருக்க எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் ஆயிரும். லெஃப்ட் ஓவர் சம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 21, 22, 23 இந்த 3 இயர்ஸ் உள்ள சம்ஸ் மட்டும் அஸ் யூஷுவல் லெஃப்ட் ஓவர் வந்து இருக்க போகுது. அதை வந்து அதுவும் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்மளுக்கு டைமென்ஷன் அனாலிசிஸ், ரைட்? ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன்ல, டைமென்ஷன் அனாலிசிஸ் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சாப்டரில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம், ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 3-4 சம்ஸ் வந்து வரும். ஸோ அதுவும் லாஸ்ட் 3 இயர்ஸ் பிவைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ரைட்? ஃபைன். ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ நவ் இட் இஸ் லைக் 55th question, which is the capacitance of a parallel plate capacitor with air as medium is 6 microfarad. ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு என்னென்னா ஒரு parallel plate capacitor as usual கொடுத்துருக்காங்க. அது நடுவில் வந்து எனக்கு வந்து ஏர் தான் இருக்க போகுது. அப்படின்னா எப்சிலான் நாட் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அதோட கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 6 microfarad. ஓகே. With the introduction of dielectric medium, the capacitance become 30 microfarad. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு dielectric அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர் அந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் நம்ம வைக்கும்போது அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து it becomes 30 microfarad. அது கொடுத்துருக்காங்க. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்ல அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். The permittivity of the medium is, அப்போ வந்து இங்கே வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அந்த டைஎலக்ட்ரிக் மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ இது வந்து ஈஸியான சிம்பிளான சம் தான். நம்மளுக்கு வந்து எப்சிலான் ஆர் கெப்பாசிட்டன்ஸ் வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எப்சிலான் ஆர் வில் பி ஈக்குவல் டு சி டேஷ் டிவைடட் பை சி. காட் இட்? தியரியில் பார்த்தது தான். இங்கே சி டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் வித் த டைஎலக்ட்ரிக், ரைட்? அப்போ சி டேஷ் வந்து அது சிங்கிறது வந்து ஏஆர் வேக்யூம்க்கு வந்து நம்ம சீன் வந்து போடுவோம். இந்த ரிலேஷன் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ நான் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எப்சிலான் ஆர் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ எப்சிலான் ஆர் வந்து ஜென்ரலாக ஒரு மீடியத்துக்கு வந்து இட் வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் 1, ரைட்? ஏஆர் வேக்யூம்க்கு வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1, மற்ற எல்லாத்துக்குமே இட் வில் பி கிரேட்டர் தென் 1. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது இங்கேயும். ஸோ எப்சிலான் ஆரை வந்து நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்ல முடியும், இல்லைன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியும். ஓகே. ஸோ தியரியில் பார்த்தது தான் தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ இதில் வந்து நான் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா சி டேஷ்க்கு வந்து எனக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? 30 into 10 power minus 6. Got it? 30 microfarad 30 into 10 power minus 6 divided by C வந்து எனக்கு என்னவா இருக்கும்னா 6 into 10 power minus 6. அப்போ இங்கே 10 power minus 6 கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ 6ம் 30ம் 6 டேபிளில் கேன்சல் அவுட் ஆயிரும், ரைட்? அப்போ you will have epsilon r to be 5. Got it? இங்கே நம்ம epsilon r வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட், ரைட்? இதெல்லாம் சிம்பிள் தான், தெரிஞ்சிருந்துருக்குங்களா? எப்சிலான் ஆர் ஈக்குவல்ஸ் எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். அதை நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். காட் இட்? அப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா எப்சிலான் நாட் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். இதனால கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 8.85 into 10 power minus 12, ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? I'm just going to do the multiplication. அப்போ 8.85 into 5. Got it? 25 2 44, right? ஸோ அப்போ 44.25 எனக்கு வந்து வரப்போகுது. காட் இட்? ஸோ அப்போ 44.25 ஆன்சர் வந்து எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா 44.25 into 10 power minus 12ன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். காட் இட்? ஸோ அப்போ வந்து மேலே உள்ளதோட நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதோட நான் மேட்ச் பண்ணணும் 0.44 0.44 இதோட தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வரணும். இப்போ ஜஸ்ட் பவர்ஸை மட்டும் தான் செக் பண்ணணும். காட் இட்? அப்போ பவர்ஸை செக் பண்ணுறோம் அப்படின்னா 10 power minus 10 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வரும், ரைட்? ஸோ 2 டெசிமல் பிளேஸ் ஃபார்வர்டில் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா 10 power minus 10 மாறும். Therefore the answer here is option 3. காட் இட்? இங்கே எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர், ரைட்? சிம்பிளான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிளான கிராஃபிக்கல் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். 2 thin dielectric slabs of dielectric constant K1 and K2. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா 2 dielectric slab இருக்குது. அதோட கான்ஸ்டன்ட் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் K1 and then K2. ஃபைன். அவங்க கன்சிடரேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. K2ஓட dielectric constant வந்து அதிகமாக இருக்குது when compared to K1, ரைட்டு? ஆர் இன்சர்ட்டட் below
ஆர் இன்சர்ட்டட் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அப்போ அது ரெண்டையுமே நம்ம வந்து என்னென்னா உள்ளுக்குள்ள வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் K1, அடுத்தது வந்து K2, ரைட்? ஓகே. as shown in the figure, right? The variation of the electric field E between the plates with the distance d as measured from the plate P is correctly shown by. அப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லாஜிக் வந்து சிம்பிள் தான். நம்மளுக்கு வந்து டைஎலக்ட்ரிக் மீடியத்துக்கு உள்ளே இருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். கரெக்ட்? அப்போ வந்து எனக்கு வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அது எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் எனக்கு உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கணும். காட் இட்? ஏரில் இருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் இருக்கணும். அப்போ நம்ம அப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிவன் கண்டிஷன்லேயே எனக்கு வந்து ஏரில் இருக்க போகிறது எனக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஹரிசான்டலாக ஒரு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ அப்போ வந்து 3 ஸ்பேஸஸ் வந்து இங்கே ஏரில் இருக்குது. ரைட்? அப்போ இங்கே 3 ஸ்பேஸ் ஏரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ண மாதிரி இருக்குது. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த டைஎலக்ட்ரிக் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காட் இட்? அப்போ அது வராது. இன்னொரு கண்டிஷனில் ஒரு டைஎலக்ட்ரிக்கு கம்மியாகவும் இன்னொரு டைஎலக்ட்ரிக்கு ஏரோட அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நாட் பாசிபிள். ரைட்? ஸோ தேர்ட் கண்டிஷனில் தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே எனக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஃபைன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்க K1 K2 கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணல. பட் எனிவே ஆப்ஷனை பார்க்கும்போது தெரியுது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து டைஎலக்ட்ரிக் அதுதான் K1 இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ K1 இஸ் லெஸ் தென் K2. அப்போ இதில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கும் கம்மியாக K2 வந்து இருக்கணும். ரைட்? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பெஸ்ட் ஃபிட் வந்து ஆப்ஷன் 3 தான் வரும். ஃபோர்த் ஒன் ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது தப்பாக இருக்குது. தட் வில் நாட் பி த கேஸ். தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 3. ரைட்? இதெல்லாம் சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான். டவுட் இருக்கக்கூடாது. ஓகே. ஆப்ஷன் 3 தான் இங்கே வந்து நம்மளோட ஆன்சர். ஃபைன். ஸோ டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்னென்னு பார்க்கலாம். 2 parallel metal plates having charges plus Q and minus Q, right? ஸோ அப்போ 2 பிளேட் இருக்குது. ப்ளஸ் Q and then minus Q face each other at certain distance between them. ஓகே. ஸோ 2 பிளேட் வந்து வச்சுருக்கோம். as usual it is a capacitor. If the plates are now dipped in kerosene oil tank, the electric field between the plates will be. Not it. ஸோ அப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மீடியத்துக்குள்ளே டிப் பண்ணுறோனால இல்லைனா ஒரு மீடியத்தை இன்சர்ட் பண்ணாலே எனக்கு வந்து என்ன ஆகும்? இட் இஸ் லைக் அ டைஎலக்ட்ரிக். ரைட்? அப்போ நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக்கை உள்ளே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைட் த மீடியம் வந்து இட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ரைட்? காட் இட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து ஆப்வியஸாக இட் வில் டிக்ரீஸ். ரைட்? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தா அதே சம் தான். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண சம்மு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். ஓகே. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். A parallel plate capacitor of area capital A, plate separation D, ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா ஸோ க்ராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் லைக் கேபிட்டல் A. அதே மாதிரியே அந்த பிளேட்டுக்கு நடுவில் உள்ள செப்பரேஷன் வந்து இட் இஸ் லைக் D. ஓகே. அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C. ஸோ இந்த மொத்த இதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா C is filled with 4 dielectric materials having dielectric constant K1, K2, K3, K4. அப்போ உள்ளே வந்து நம்ம வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலால் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ K1, K2, K3 மேலே வந்து ஒரு லேயர் வந்து அது வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து D/2. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டு D/2க்கு வந்து எனக்கு வந்து K4ங்கிற டைஎலக்ட்ரிக் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே. காட் இட்? as shown in the figure, right? diagram கொடுத்தாச்சு. if a single dielectric material is to be used, அப்போ இதை ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு dielectric material நம்ம வச்சோம் அப்படின்னா to have the same capacitance C in the capacitors, right? இப்படி நம்ம மல்டிபிள் காம்பினேஷன் வைக்காமல் இதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன டைஎலக்ட்ரிக்கை நான் உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ண முடியும், எவ்வளவு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக்கை நான் உள்ளே ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரைட்? இஃப் த சிங்கிள் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இஸ் டு பி யூஸ்ட் டு ஹேவ் த சேம் கெப்பாசிட்டன்ஸ் C in this capacitor, then its dielectric constant K. அப்போ அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுங்கிறத K கப்பா எப்படினாலும் நம்ம நோட்டேட் பண்ண முடியும். இல்லைனா எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியும் இதுவும் சேம் தான். ரைட்? ஸோ இதில் கன்ஃபியூஷன் வந்து இருக்கக்கூடாது. காட் இட்? இப்போ நான் இந்த K வந்து ரிலேட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன அரேஞ்ச்மெண்ட், எது சீரீஸில் இருக்குது, எது பேரலில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. நம்ம தியரியிலே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கெப்பாசிட்டரில் வந்து நிறையா காம்பினேஷன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். அதை பற்றி எக்ஸாஸ்டிவாக நம்ம வந்து ரெசிஸ்டர் நெக்ஸ்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து பார்ப்போம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் சேம் யூ ஹேவ் லைக் பேரலல் அண்ட் தென் சீரீஸ் காம்பினேஷன். அதில் வந்து ஐ டூ ஆல் தோஸ் காம்பினேஷன்ஸ். என்னென்ன காம்பினேஷன் வருங்கிறது ரெசிஸ்டரை வச்சு பண்ணுவோம். ஓகே. ஏன்னா மெயின்லி கொஷின்ஸ் வந்து இந்த காம்பினேஷன்லேருந்து ரெசிஸ்டரில் தான் வரும். ஒருவேளை கெப்பாசிட்டரில் கேட்டாலும் சேம் லாஜிக் தான். ஃபார்முலா மட்டும் மாற்றி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சீரீஸ்க்கு வந்து 1/C1 + 1/C2 நம்ம வந்து பண்ணுவோம்.
அதே இது நம்ம வந்து ரெசிஸ்டரில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா R1 R2 ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணுவோம். அதே இது இங்கே பேரலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணுவோம். அங்கே வந்து ஃப்ளிப்டா, அங்கே ரெசிப்ரோக்கலில் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். காட் இட்? ஸோ இது எல்லா நோஷனுமே கெப்பாசிட்டரில் எப்படி நம்ம காம்பினேஷன் மேக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெசிஸ்டர்லேயும் மேக் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் திருப்பி வந்து கெப்பாசிட்டன்ஸில் அது ஒரு பார்ட்டாக படித்தோம் அப்படின்னா 2 தியரியுமே எக்ஸாஸ்டிவ் ஆயிரும். அதுலேருந்து பெருசாக கெப்பாசிட்டரில் கொஸ்டினும் வராது. அதனால் PYQவில் அது ரிலேட்டடாக எதுவும் மெஜாரிட்டி இருக்க போகிறது கிடையாது. பட் எனிவே ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டில் நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டரில் ரெசிஸ்டர் பார்ட்டில் தெளிவாக இருந்தீங்கன்னா இதில் ஒருவேளை அதில் கெப்பாசிட்டர் போட்டு அந்த காம்பினேஷன் கேட்டிருந்தாலும் உங்களால் ஆப்வியஸாக சால்வ் பண்ண முடியும். ரைட்? ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து புரியணும். ஓகே, காட் இட்? அப்போ இதை நம்ம எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 3 கெப்பாசிட்டர் இருக்குது. காட் இட்? அடுத்தடுத்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அது பார்த்தாலே தெரியுது. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு வயரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிளேட் ஃபுல்லாக சேம். காட் இட்? அப்போ இது வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து சேம் வோல்டேஜ் தான் இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுலேயுமே எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா யூ வில் ஹேவ் லைக் சேம் வோல்டேஜ். அப்போ இது வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ தீஸ் திங் ஆர் இன் பேரலல் கனெக்ஷன். காட் இட்? அப்போ இது ஃபுல்லாக பேரலில் இருக்கும். இதுக்கப்புறம் தான் இந்த பார்ட் வந்து வரப்போகுது. கரெக்ட்? ஸோ இங்கே நம்ம ஒரு பிளேட் வச்சுருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்டு தான் இந்த செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ இதில் வேறு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது. பிகாஸ் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஹியர். ரைட்? அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 3மே இட் இஸ் இன் பேரலல். அதே இது வந்து இந்த 3 பேரலுமே அடுத்தது எனக்கு ஒத்தாப்பில் ஒரு சீரீஸில் வந்து இருக்க போகுது. காட் இட்? அது நம்மளுக்கு பார்த்தாலே இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து புரியணும். மேலேருந்து ஒரு வயரை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது 3 கெப்பாசிட்டரை நம்ம எய்தர் தனித்தனியாக வச்சுருக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் 3மே சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ தோஸ் 3 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் இன் பேரலல். அதே மாதிரி கீழே வந்து ஒரு கெப்பாசிட்டர் அப்படியே நம்ம ஃபுல்லாகவே நம்ம சீரீஸில் வச்சுருக்கோம். ரைட்? ஃபுல்லாக மொத்தம் 3யோடையுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக சீரீஸில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட்? ஸோ புரிஞ்சுருந்துருக்கணும். இப்போ நான் சொன்னது அப்படியே நான் டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ணுறேன். அப்போ நம்ம டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ணால் எனக்கு எப்படி வந்துருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து யூ வில் ஹேவ் லைக் 3 கெப்பாசிட்டர்ஸ். ரைட்? 1 2 அண்ட் தென் 3. ஸோ இது 3ம் எனக்கு வந்து பேரலில் இருக்குது ஆப்வியஸாக. ஏன்னா ஒரே டெர்மினலில் கனெக்ட் ஆன மாதிரி இருக்க போது. ஸோ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸுமே எனக்கு டுகெதர் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து 4th கெப்பாசிட்டர் விச் மீன்ஸ் K4ஓட என்னோட சீரீஸில் வந்து இருக்க போகுது. காட் இட்? இதான நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட் இஸ் டன். இப்போ வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் C1க்கு என்ன கெப்பாசிட்டன்ஸ் வரும், C2 C3 C4 இது 4யுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து இட் இஸ் இன் பேரலல். அந்த 3 கெப்பாசிட்டரும் அடுத்ததோட என்னோட எப்படி இருக்க போகுது அப்படின்னா சீரீஸில் இருக்க போகுது. காட் இட்? ஸோ லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. திஸ் இஸ் லைக் C1, இது வந்து C2, இது வந்து C3. ஃபைன். திஸ் இஸ் லைக் C4. C1க்கு என்ன வருமோ அதான் C2 C3க்கும் வரப்போகுது. K1 K2 மட்டும் தான் மாறும். K2 K3. அதே இது C4க்கு மட்டும் வேறு எது வரும். அப்போ நம்ம C1க்கு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண எனக்கு என்ன வந்துருக்கணும், ஸோ ஜென்ரலாக C1 அப்படிங்கிறது இங்கே வந்து எதை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, எப்சிலான் நாட் AD அதான நம்மளுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ யூ வில் ஹேவ் எப்சிலான் வந்து நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். ஸோ இங்கே வந்து நான் வந்து எப்சிலான் பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா K1 எப்சிலான் நாட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். காட் இட்? அப்போ தட் வில் பி லைக் எப்சிலான், அந்த மீடியத்துக்குரிய எப்சிலான் வந்து எனக்கு கிடச்சிட போகுது A டிவைடட் பை D. இங்கே A வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னா நம்ம டோட்டல் ஏரியாவோட மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். பட் டோட்டல் ஏரியா வந்து A அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு இதோடது வந்து என்னென்னா இட் இஸ் லைக் A/3 அதை கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ A டிவைடட் பை 3 வந்து நம்ம போட்ட மாதிரி இருக்கும். ஸோ வில் ஹேவ் லைக் A/3. Dக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா D/2. அப்போ D/2 அப்படின்னா எனக்கு வந்து மேலே மல்டிப்ளிகேஷனில் ஒரு 2 வந்து வரப்போகுது. காட் இட்? அப்போ இதே மாதிரி தான் எனக்கு வந்து C2க்கும் வரும். ஏன்னா சேம் A/3 அண்ட் தென் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து D/2 பட் K2 மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். சேம் ஃபார் K3. ரைட்? அப்போ C1 C2 C3 நம்ம 3யுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ இந்த 3மே எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பேரலில் இருக்குது. அப்போ C net எனக்கு எப்படி இருந்திருக்கணும், ஸோ C net அப்படிங்கிறது இட் இஸ் லைக் சம்மேஷன் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு C net இந்த 3க்குமே இந்த ஃபர்ஸ்ட்டு 3க்கு வந்து நம்ம வந்து போடுறோம். C1 C2 அண்ட் C3க்கு வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, அப்போ C net வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு சம் பண்ணுறோம். அப்போ சம் பண்ணும்போது எனக்கு என்னென்ன கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கணும் அது தெரியணும். பார்த்தாலே யூ ஹேவ் லைக் 2/3 வந்து சிமிலராக இருந்திருக்கணும். எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. காட் இட்? அப்போ உள்ள எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா K1 + K2 + K3 வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். ரைட்? அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு C net வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் C4 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், ஸோ C4 அப்படிங்கிறது இந்த இது. அப்போ C4க்கு அதே மாதிரி நம்ம K4 வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் லைக் D/2. அதே மாதிரி இந்த ஏரியா வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா Aக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். தேர்ஃபோர்
C4 வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா K4 எப்சிலான் நாட் ஏ. காட் இட்? A/3ன்னு போடக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாமே நம்ம வந்து ஏரியா வந்து கன்சிடர் பண்ணணும். டிவைடட் பை D இன்ட்டு 2. ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து C நெட்டும் கிடச்சிருச்சு, C4ம் கிடச்சிருச்சு. இந்த ரெண்டுமே எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் சீரீஸ், ரைட்? அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் C டேஷ் நெட் வந்து எனக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸோ C டேஷ் நெட் வில் பி ஈக்குவல் டு எப்படி இருந்திருக்கணும்னா லைக் C டேஷ் நெட் வில் பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் C நெட். ஓகே. ஸோ இதுவும் ஃப்ளிப்டாக தானே இருக்க போகுது. ஸோ யூ வில் ஹேவ் லைக் 1 டிவைடட் பை C dash net will be equal to 1 divided by C net plus 1 divided by C4 எனக்கு வந்து வந்திருக்கணும், ரைட்? ஸோ அப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணோன்னா I'll get the answer. Got it? அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் அப்படின்னா you will get something like this. 1 divided by C netக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும்? You will have அது டினாமினேட்டரில் வரப்போகுது. ஸோ ஃப்ளிப் ஆச்சு அப்படின்னா 3D டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ஏ K1 ப்ளஸ் K2 ப்ளஸ் K3ன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது. ப்ளஸ் இன்னொன்று வந்து 1 டிவைடட் பை C4. அப்போ 1 டிவைடட் பை C4 அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன வந்ததுன்னா D டிவைடட் பை யூ வில் ஹேவ் லைக் 2 எப்சிலான் நாட் ஏ K4ன்னு எனக்கு வந்து வந்திருக்கணும், ரைட்? காட் இட்? இதை நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் வைக்க போகிறோம் அப்படின்னா அதோட கே எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதோட நான் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த மொத்த டேர்மோட கே வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? இட் வில் பி லைக் கே எப்சிலான் நாட் ஏ பை டி, ரைட்? அந்த கே என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், புரியணும் என்ன சொல்கிறேங்கிறது. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 பை C டேஷ் நெட் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை அதே மாதிரி 1 டிவைடட் பை எப்சிலான் நாட் ஏ பை டி. ஸோ அப்போ யூ வில் ஹேவ் லைக் கே, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டிக்கு பதிலாக டி வந்து மேலே வந்துடும், ரைட்? அங்கே நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மொத்த இதுக்குமே நான் ஒரே டைஎலக்ட்ரிக் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த மொத்த டைஎலக்ட்ரிக்குமே இட் வில் ஹேவ் அ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ ஃபுல் லென்த்துக்கு தான் இருக்க போகுது. தட் வில் பி லைக் டி, ரைட்? அப்போ இதில் கன்ஃபியூஷன் வந்து இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எது கேன்சல் அவுட் ஆயிரும்? D, it will get cancelled out, and then you will have like epsilon naught A, 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 epsilon naught A வந்து it will get cancelled, right? ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு வந்து என்ன கிடச்சிருந்துருக்கணும் அப்படின்னா you'll have something like this, right? இங்கே வந்து நம்ம ஃபுல் டேர்மே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன், அப்போ தான் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 2 2 and then 2. Got it? இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, it will get cancelled out. அதே மாதிரியே இங்கேயும் ஒரு 2 இந்த ஒரு 2 வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். ஜஸ்ட் லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 2 டிவைடட் பை கே 2 பை கே விச் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை K1 ப்ளஸ் K2 ப்ளஸ் K3 ஃபர்ஸ்ட் டேம். செகண்ட் டேம் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 2 கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் 1 டிவைடட் பை K4, ரைட்? ஸ்ட்ரைட்டாகவே கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆக்சுவலி ஆப்ஷன் 3, ரைட்? இந்த சம்மில் டவுட் வந்துடக்கூடாது. இது வந்து சிம்பிளான சம் தான். நம்ம வந்து எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டயக்ராமை அப்படியே சீரீஸ் அண்ட் பேரலாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. சீரீஸ் பேரலாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இண்டிவிஜுவலுக்கு எல்லாமே ஏவையும் டியையும் தான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ வந்து A/3 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 ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிருந்துச்சு. டிஸ்டன்ஸ் டி வந்து D/2 D/2ன்னு இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்படியே நம்ம வந்து சீரீஸ் பேரல் காம்பினேஷன்லேயே நம்ம வந்து போட்டுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து நெட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நெட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ரிலேஷனை வச்சு நான் வந்து அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணேன். ஓகே. ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. பேசிக் லாஜிக்கை பேஸ் பண்ணால் தான், பட் ஸ்டில் கொஞ்சம் லென்த்தியான சம் தான். ஓகே. டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3 capacitors, each of capacitance C and of breakdown voltage V are joined in series. ஓகே. இங்கே breakdown voltage என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வோல்டேஜுக்கு மேலே நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஓகே. ஸோ நடுவில் ஏதாச்சும் டைஎலக்ட்ரிக் வச்சுருக்கோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது அப்படிங்கிறதான் இங்கே ஐடியா. ஓகே. ஸோ அப்போ 3 கெப்பாசிட்டர், ஈச் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C, ஒரே C தான், சேம் தான், அண்ட் ஆஃப் பிரேக் டவுன் வோல்டேஜ் V ஆர் ஜாயின்ட் இன் சீரீஸ். அப்போ நம்ம எப்படி இங்கே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சீரீஸ் கனெக்ஷன். காட் இட்? ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட கெப்பாசிட்டன்ஸும் எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் C.
வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் த காம்பினேஷன் வில் பி. அப்போ இந்த மொத்த இதோட எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸும் பிரேக் டவுன் வோல்டேஜும் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. காட் இட்? அப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து சீரீஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். 1/c' இஸ் ஈக்குவல் டு 1/c ப்ளஸ் 1/c ப்ளஸ் 1/cன்னு வந்திருக்கணும். இதை ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா c' வில் பி ஈக்குவல் டு c/3, ரைட்? இது வந்து எனக்கு வந்து தெரியும். அப்போ c' வந்து c/3 இருக்க மாதிரி எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் இட் குட் பி ஆப்ஷன் 2 வந்து பாசிபிள், இல்லைன்னா ஆப்ஷன் 4 வந்து பாசிபிள். காட் இட்? நெக்ஸ்ட்டு இந்த காம்பினேஷனோட பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இந்த காம்பினேஷனோட பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஸோ ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் எனக்கு வந்து விங்கிற வோல்டேஜ் வந்து அதால் பேர் பண்ண முடியும், கரெக்ட்? விங்கிற வோல்டேஜை அதால் பேர் பண்ண முடியும். காட் இட்? ஸோ இது மூணுமே எனக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ், ரைட்? அப்போ இந்த மூணுமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்டர்னலான ஒரு பேட்ரி வந்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்ரி வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஸோ அது வந்து இந்த மூணையும் கம்பைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ சீரீஸ் அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் கெட்ஸ் ஆடட், ரைட்? நம்ம தியரியில் பார்த்துருந்துருப்போம், வோல்டேஜ் வந்து ஆட் ஆகும் சீரீஸ் கனெக்ஷனில், ரைட்? ஸோ இதை பற்றி எக்ஸாஸ்டிவாக எனக்கு எல்லாமே இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்ப்போம், அது எப்படிங்கிற லாஜிக் எல்லாமே. பட் எனிவே சீரீஸ் பேரலல் காம்பினேஷன் நம்ம தியரியில் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு வந்து சீரீஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து இட் வில் கெட் ஆடட், ரைட்? பேரலல் கனெக்ஷனில் எனக்கு சேம் வோல்டேஜ் தான் அப்ளை ஆக போகுது. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து விங்கிற மேக்ஸிமம் வோல்டேஜை இதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியும் ஒவ்வொரு கெப்பாசிட்டரும். அப்போ டோட்டலாக எனக்கு வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண முடியும்னா இட் வில் பி ஈக்குவல் டு 3V, ரைட்? ஸோ அப்போ 3Vங்கிற வோல்டேஜ் அப்ளை பண்ணால் எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷனில் எல்லாமே கரெக்டாக வின்னு ஸ்ப்ளிட் ஆயிரும். அந்த கெப்பாசிட்டர் வந்து பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கும், ரைட்? அதுக்கு கீழே இன்கேஸ் நம்ம 2V நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஸோ 0.66V, ரைட்? 0.66Vன்னு அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ வந்து இட் இஸ் லெஸ் தென் த பிரேக் டவுன் வோல்டேஜ். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும், ரைட்? ஸோ இதுக்கு மேலே 3க்கு மேலே போயிட்டால் எனக்கு வந்து விங்கிற வோல்டேஜ் வந்து தாண்டிடும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், ரைட்? தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் C/3, 3V. ஸோ த ஆன்சர் ஷுட் பி லைக் ஆப்ஷன் 2, ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, ரைட்? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ண சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசமான சம் தான், ரைட்? அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து a network of 4 capacitors of capacity equal to C1 equals C, C2 equals 2C, C3 வந்து 3C and then C4 வந்து 4C, ஓகே? ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே 1 2 3 4ன்னு அது வந்து ரிலேட் ஆகிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு C ஆர் கனெக்டட் டு அ பேட்ரி as shown in the figure. அப்போ கீழே வந்து அந்த காம்பினேஷன் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து கீழே வந்து கொடுத்துட்டாங்க. காட் இட்? ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த சார்ஜஸ் ஆன் C2 அண்ட் C4. அப்போ C2லையும் C4லையும் இருக்க போகிற சார்ஜோட ரேஷியோஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். காட் இட்? அப்போ நாங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா Q ஆஃப் C2, ஓகே, டிவைடட் பை Q ஆஃப் C4. ஸோ அப்போ C2வில் உள்ள சார்ஜோட ரேஷியோவும் C4வில் உள்ள சார்ஜோட ரேஷியோ என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே வந்து C2 அண்ட் C4 எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். அப்போ இங்கே C4 வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் வந்து வோல்டேஜோட கனெக்ட் ஆகிருக்கு, நம்மளோட பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ தட் இஸ் சம்திங் லைக் அ பேரலல் கனெக்ஷன், ஓகே? ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. இதுவும் இந்த பின்னாடி இருக்க அடுத்த 3 கெப்பாசிட்டரும் எனக்கு வந்து பேரலில் இருக்குது. அப்போ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து இருக்குல்ல, ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு. காட் இட்? அப்போ இந்த 3 கெப்பாசிட்டருமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து எனக்கு வந்து பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த 3 கெப்பாசிட்டருமே இட் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன், ரைட்? அது அப்படி தானே நம்மளுக்கு வந்து வரணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து C4 கெப்பாசிட்டன்ஸில் எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டரில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக C ஈக்குவல்ஸ் Q/V தானே. இங்கே வந்து சார்ஜர் ரிலேட் பண்ணணும், அதனால் நம்ம ADலாம் நம்மளுக்கு தேவைப்படாது. அப்போ சார்ஜர் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல C4 ஈக்குவல்ஸ் எனக்கு எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா Q4ங்கிற சார்ஜ் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம், டிவைடட் பை வோல்டேஜ் P. காட் இட்? அப்போ இங்கே Q4ங்கிற சார்ஜ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா C4 டைம்ஸ் V. C4 வந்து இட் இஸ் நத்திங் பட் 4CV. காட் இட்? அப்போ நம்ம வந்து Q4 என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து C2வில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? அப்போ C2வில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஸ்ட்ரெயிட்டாகவே பேட்டரியில் இருந்துச்சு கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா பேரலல் மாதிரி எனக்கு C4 மாதிரி கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இப்படியே நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு காம்பினேஷனில் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ இந்த காம்பினேஷனோட நெட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது எவ்வளோ சார்ஜ் வந்து போயிருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியணும், ஓகே? ஸோ ஏன்னா சார்ஜ் வந்து அந்தந்த வோல்டேஜுக்கு சார்ஜ் வந்து சேமாக இருக்க போகுது, பட் ஸ்டில் ஒவ்வொரு இதுலையும் எனக்கு வந்து ஒவ்வொரு வோல்டேஜ் ட்ராப் இருக்க போகுது, ரைட்? ஸோ இங்கே விங்கிற வோல்டேஜ் ட்ராப் தான் எனக்கு வந்து மொத்த C4க்கு இருந்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. விங்கிற வோல்டேஜ் வந்து
எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி C1, C2, C3 அந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் வந்து அங்கங்கே ட்ராப் ஆகிருக்கும் ரைட். ஆனால் இந்த மூணுலையுமே எனக்கு வந்து என்ன இருந்திருக்குன்னா சேம் சார்ஜ் தான் இருக்கணும். அப்போ எனக்கு நெட் கெப்பாசிட்டன்ஸ் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா நெட் கெப்பாசிட்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு Q/V. அப்போ வந்து என்னால் என்னென்னா அந்த V வந்து எடுத்து போட முடியும் ரைட். C2ங்கிற பார்ட்டில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இந்த 3யும் சேர்த்தா Vங்கிற வோல்டேஜ் ட்ராப். அப்போ இந்த 3யையும் சேர்த்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், நெட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சார்ஜ் வந்து ஆப்வியஸாக சீரிஸ் கனெக்ஷனில் சேம் சார்ஜ் தான் இருக்க போகுது. அப்போ C net which is equal to Q/Vன்னு போட்டுட்டு அந்த Q என்ன Q வருதோ அந்த Q தான் C1ல இருந்திருக்கணும், C2ல இருந்திருக்கணும், C3ல இருந்திருக்கணும் ரைட். ஏன்னா கரெக்டாக அது பேலன்ஸ் ஆகும்போது எல்லாத்துலேயும் ஈக்குவல் சார்ஜஸ் தானே இருந்திருக்கணும் சீரிஸ் கனெக்ஷனுக்கு. அதான் லாஜிக் ரைட் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு C net ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் இன் ஆர்டர் டு கெட் Q2. அதுதான் Q2வாக இருந்திருக்கும், அதுதான் Q1ஆக இருந்திருக்கும், எல்லாமே சேமாக தான் இருந்திருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் C net என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் C net இந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்து சீரிஸ் கனெக்ஷன். அப்போ சீரிஸ் கனெக்ஷன் அப்படிங்கும்போது நான் வந்து 1/C netன்னு தான் போடணும். ஸோ அப்போ 1/C net which is equal to 1/C1 ரைட். அப்போ C1க்கு வந்து Cனே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. அண்ட் தென் யூ ஹேவ் லைக் 1/2C ப்ளஸ் 1/3Cன்னு எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து வந்துருக்கணும். ஸோ யூ வில் ஹேவ் அப்படியே நம்ம எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் யூ வில் ஹேவ் லைக் 6C. நியூமரேட்டரில் எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஒரு 6 வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ அடுத்ததுக்கு வந்து you will have like 3. so next ஒனுக்கு வந்து you will have like 2 right. so இதை நம்ம சம் பண்ணுறோம் அப்படின்னா you will get like 11. got it. so you will have like 11/6C. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 1/C net. அப்போ C நெட்டுக்கு வந்து இதை ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான். you will have like 6C/11. ஓகே, ஸோ C1, C2, C3 இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து C net வந்து இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ C net வந்து இட் இஸ் டன். அதே மாதிரி C4ம் நம்ம என்னங்கிறது வந்து ஏற்கனவே தெரியும். ஸோ C4 வச்சு நம்ம வந்து Q4 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து Q2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட். அப்போ Q2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ Q2 வில் பி ஈக்குவல் டு C net into V ரைட். Q ஈக்குவல் CV தான். அப்போ C நெட்டுக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 6C/11 into வோல்டேஜ் V ரைட். இப்போ வந்து ஐ எம் ரெடி டு டேக் த ரேஷியோஸ். எது ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா Q2/C Q4க்கு தான் நான் வந்து ரேஷியோ எடுக்கணும் ரைட். அப்போ Q2/Q4 காட் இட். டவுட் இருக்கக்கூடாது, புரியணும். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 4C into V ரைட். அப்போ இதில் நம்ம எது கேன்சல் அவுட் ஆயிரும், VV இட் வில் கெட் கேன்சல்ட் அண்ட் தென் CC இட் வில் கெட் கேன்சல்ட். அப்புறம் ஜஸ்ட் ஃப்ளிப் ஆச்சு அப்படின்னா யூ ஹேவ் லைக் 6/44. அப்போ 6/44 அப்படிங்கும்போது எனக்கு யூ வில் ஹேவ் லைக் 3/22 which is like option 2 ரைட். இந்த சம்மில் டவுட் இருந்துடக்கூடாது ரைட். இது வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம்மு. இந்த சம்மில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு Qவோட ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ Qவோட ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு இது பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அது வந்து நம்ம வந்து என்னென்னா அதே வோல்டேஜ் வந்து போகிற மாதிரி இருக்கணும். அது ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் இருக்குது ரைட். அப்போ அதுவும் மேலே இருக்க போகிற 3 பேரலில் இருக்குது. அப்போ கீழே உள்ளதுக்கு வந்து V வந்து கான்ஸ்டன்ட். அதனால் V கான்ஸ்டன்ட்னால ஸ்ட்ரெயிட்டாக Q வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சீரீஸில் இருக்க போகிறது எல்லாத்துக்குமே Q தான் கான்ஸ்டன்ட், ஆனால் வோல்டேஜ் V கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆனால் எனக்கு எப்படி வோல்டேஜ் V ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஆனால் C net ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா எனக்கு வோல்டேஜ் V கான்ஸ்டன்ட் ஆயிரும் ரைட். அப்போ C net ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை Vயால் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 3 கெப்பாசிட்டருக்குமே Q1, Q2, Q3 மூணுமே எனக்கு வந்து சேமாக தான் இருக்கும் ஃபார் C1, C2, C3. இங்கே வந்து அவங்க Q2ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, அதனால் Q2 போட்டோம் ரைட். அப்போ வந்து Q2/Q4 வந்து போட்டோம் அப்படின்னா யூ காட் த ரேஷியோஸ் ரைட். இதெல்லாம் சிம்பிளான சம் தான். ஓகே, புரிஞ்சுருக்கணும் என்ன போடுறோம் அப்படிங்கிறது. ஃபைன், அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 3 கெப்பாசிட்டர்ஸ் each of capacity 4 microfarad ought to be connected in such a way that the effective capacitance is 6 microfarad. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து 3 கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா ஒவ்வொன்றும் 4 மைக்ரோஃபேரட். அதை கனெக்ட் பண்ணி எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து எனக்கு நெட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C net வந்து 6 மைக்ரோஃபேரட் மாதிரி எனக்கு கிடைக்கணும். அப்படின்னா நான் எந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிங் ஆல் ஆஃப் தெம் இன் சீரீஸ். அப்போ ஆல் ஆஃப் தெம் இன் சீரீஸ்னால் அடுத்தடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ சீரீஸ்க்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் 1/4 + 1/4 + 1/4 எனக்கு வந்திருக்கும். ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3/4 வந்திருக்க போது. ஃப்ளிப் பண்ணுறோன்னா 4/3 வந்திருக்கும் ரைட். அது வந்து பாசிபிள் கிடையாது, பார்த்தாலே தெரியுது. கனெக்டிங் ஆல் ஆஃப் தெம் இன் பேரலல்னா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணோன்னா எனக்கு வந்து 12 மைக்ரோஃபேரட் வரும். அதுவும் வந்து கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் இட் இஸ் ஆப்டட் அவுட். அது ரெண்டுமே எனக்கு வராது.
அடுத்த 2 வந்து எனக்கு வந்து வரணும். ரைட். அடுத்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, 2 இது நம்ம வந்து சீரிஸ்ல வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ 2 கனெக்டிங் 2 இன் சீரிஸ் அண்ட் 1 இன் பேரலல். அந்த 2 வந்து சீரிஸ்ல இருக்கு. 1 வந்து எனக்கு வந்து பேரலல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து மேக் பண்ண போறோம். இல்ல அப்டின்னா எனக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்டின்னா, கனெக்டிங் 2 இன் பேரலல். எனக்கு வந்து 2 வந்து நான் வந்து பேரலலா கனெக்ட் பண்ணிட்டு, ஒரு இத நான் சீரிஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி. காட் இட்? ஸோ எய்தர் கனெக்டிங் 2 இன் சீரிஸ் 2 வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஒரு இது வந்து மேலே இந்த 2க்கு பேரலா இருக்கணும். அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல அப்டின்னா 2 வந்து எனக்கு வந்து பேரலா இருக்கணும். இந்த 2க்கும் 1 வந்து சீரிஸ்ல இருக்க போகுது. காட் இட்? ஸோ இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு தான் வரணும். வெரிஃபை பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெரிஃபை பண்றோம் அப்டின்னா, எல்லாமே இட் இஸ் லைக் 4 ரைட்? அப்போ 4ல இருக்குன்னா, மேல உள்ள 2 வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ இட் வில் பி லைக் இது 2மே எனக்கு வந்து எதில இருக்குது அப்படின்னா சீரிஸில் இருக்குது. அப்போ 1/4 + 1/4 அப்போ 1/4னா இட் வில் பி லைக் 2/4 வரணும். ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் வில் பி லைக் 2. அப்போ மேலே உள்ள இந்த காம்பினேஷன் வந்து இட் இஸ் லைக் 2 மைக்ரோஃபாரட் வந்து வரணும். ஸோ கீழே உள்ளது வந்து எனக்கு வந்து 4 ரைட். அப்போ இது 2 எனக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ 2 + 4 வந்து 6. அப்போ ஃபர்ஸ்ட்டு இதே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. therefore the answer here is option 3 ரைட். இந்த இதில் டவுட் வந்துருக்கக்கூடாது. சரி அடுத்ததுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா வில் கெட் சம் அதர் ஆன்சர். ஆனால் அந்த சீரிஸ் பேரலல் காம்பினேஷனில் தான் வரப்போகுது ரைட். ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க கொஷினுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு அந்த காம்பினேஷன் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி எதோட மேட்ச் ஆகுதோ தட் வில் பி த ஆன்சர் ரைட். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் என்னென்னு பார்க்கலாம். A capacitor of capacity C1 is charged up to V volts. அப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம வந்து C1ன்னு வச்சுக்குவோம். அதை வந்து நம்ம V வோல்ட்டுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. அண்ட் தென் கனெக்டட் இன் பேரலல் டு அன் அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டி C2. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம V வோல்ட்டுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டர் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் ரைட். அதோட கெப்பாசிட்டி வந்து C2. ஓகே. த ஃபைனல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் வில் பி. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெப்பாசிட்டரை எடுத்துக்க போகிறோம். அந்த கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு ஒரு பேட்டரியில் சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டரியை கழட்டிட்டு, பேட்டரி வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து சார்ஜ் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் பேட்டரியை நம்ம கழட்டிட்டு அதே கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டி C2 இதை 2யும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அப்படி நான் 2யும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கும்ல. அப்போ சார்ஜ் ஃப்ளோ இருக்கிறதுனால எனக்கு 2க்குமே அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜும் பேலன்ஸ் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆக போகுது. அப்போ எனக்கு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. சி இப்போ நான் என்ன சொன்னேன்னா அது வந்து ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரியில் ஒரு கெப்பாசிட்டரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் லைக் C1 ஃபைன். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இனிஷியலாக வந்து V வோல்ட்டுக்கு இதை நம்ம வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. காட் இட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்க போகிற பேட்டரி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதில் சார்ஜ் ஆகிருக்க அந்த Qங்கிற சார்ஜையே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் லைக் C2. ஓகே. ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. காட் இட். அப்போ இனிஷியலாக இதில் வந்து V வோல்டேஜ் இருக்க போது கட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் உள்ள சார்ஜ் இங்கே வந்து Qங்கிற சார்ஜ் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 வந்து எனக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படின்னா 2 ஸ்ப்ளிட் ஆயிரும். காட் இட். ஆனால் வந்து இங்கே இருக்க போகிற சார்ஜ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. 2 பிளேட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா சேம் சார்ஜ் தான் இருக்க போகுது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து சார்ஜ் தான் கான்ஸ்டன்ட். காட் இட். வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த சார்ஜ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிரும். காட் இட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து நான் வந்து எதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜை தான் பேலன்ஸ் பண்ணி நான் வந்து போடணும். ஏன்னா C நெட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இனிஷியலாகவும் ஃபைனலாக இருக்க போகிற சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். இதுக்குள்ளே உள்ள சார்ஜ் வந்து வெளியில் எங்கேயுமே போல ஜஸ்ட் அதுக்குள்ளே தான் ஷஃபிள் ஆகிருக்கு. அதுதான் இங்கே வந்து ட்ரிக்கே. ஓகே. ஸோ அப்போ இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்து இங்கே AD எதுவுமே யூஸ் ஆகாது. அதனால் இனிஷியலாக வந்து எனக்கு வந்து சார்ஜ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா C1 வில் பி ஈக்குவல் டு Q எவ்வளோ சார்ஜ் இருக்க போகுது டிவைடட் பை த வோல்டேஜ். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க போகிறது. ஃபைன். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து சார்ஜை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடுவோம். அடுத்தது வந்து நான் வந்து என்னென்னா C2 வந்து செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ செகண்ட் கண்டிஷனில் எனக்கு இது 2 நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ரைட். அப்போ இது 2யும் நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பேட்டரியை 2யும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? 2லேயுமே எனக்கு வந்து வோல்டேஜ் குறைஞ்சாலும் 2லேயுமே எனக்கு சேம் வோல்டேஜ் தான் இருக்கணும்.
ஏன்னா இங்கே வந்து வோல்டேஜ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இங்கே வந்து 0 வோல்டேஜாக இருந்துச்சு. அப்புறம் சார்ஜ் ஃப்ளோ ஆகி எனக்கு ரெண்டுக்குமே சேம் வோல்டேஜ் வர்ற வரைக்கும் எனக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிரும். ரைட்? கரெக்ட் தானே? அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு வந்து சேம் வோல்டேஜ் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு. அப்போ சேம் வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்பினேஷனை நான் எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து எதோட நான் மேட்ச் பண்ண முடியும்னா இது வந்து பேரலல் காம்பினேஷன் மாதிரி தானே. சீரீஸ்னால் வோல்டேஜ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். ஆனால் இங்கே வந்து ரெண்டுலேயுமே எனக்கு வந்து ஈவன் தோ இதோட கெப்பாசிட்டி வேறையாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே எனக்கு சேம் வோல்டேஜ் தான் இருக்குது. அப்போ சேம் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா இந்த காம்பினேஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் பேரலல் காம்பினேஷன். ரைட்? அதே இது வந்து நான் வந்து சார்ஜை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்து இருக்க போகுது. பிகாஸ் அந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சார்ஜ் வந்து இருக்க போது. ஆனால் வோல்டேஜ் தான் இங்கே வந்து சேமாக இருக்கணும். வோல்டேஜ் சேமாக இருக்க வரைக்கும் அந்த ரெண்டுலேயுமே பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்துட்டு அப்படியே எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன ஆயிரும்னா பேலன்ஸ் ஆக போகுது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் வோல்டேஜ் இஸ் சேம் பட் த சார்ஜ் வந்து டிபெண்ட்ஸ். அந்த கெப்பாசிட்டருக்கு தகுந்த மாதிரி இந்த சார்ஜ் ஃப்ளோ வந்து இருந்திருக்க போகுது. தேர்ஃபோர் இதை நான் எப்படி என்னால் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் parallel connection, right? அப்போ parallel connection அப்படின்னா after removing the battery it seems to be like an parallel connection, right? அப்போ அது parallel connection அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து capacitors are in parallel. அப்போ C net அதுக்கப்புறம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது parallel தானே. அப்போ parallel அப்படின்னா it will be equal to C1 plus C2. got it? இந்த C1 plus C2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? டோட்டலாக இங்கே இருக்க போகிற சார்ஜ். அப்போ C நெட் வந்து அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும்? அப்படியே ஒரு பிளேட் இருந்துச்சு, 2 பிளேட்டை வச்சுட்டோம். அப்போ 2 பிளேட்டையுமே சேர்த்து தான் நான் C நெட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அப்போ அதோட சார்ஜ் வந்து சேம் சார்ஜ் தான் இருக்க போகுது. ரைட்? இங்கே சார்ஜஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். அப்போ Q. ஆனால் வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆக போகுது. ஸோ வோல்டேஜ் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட். ரைட்? அப்போ வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து V டேஷ். இந்த V டேஷ் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த ஃபுல்லாக இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு நான் Qவை வச்சு தான் சால்வ் பண்ணணும். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் Q ஈக்குவல் C1V. செகண்ட் சிச்சுவேஷனில் C1 plus C2 which is equal to Q divided by V dash வரப்போகுது. ரைட்? அப்போ if I do the cross multiplication, first கேஸில் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா C1V which is equal to C1 plus C2 V dash. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து V dash என்னங்கிறது கிடச்சிட போகுது. அப்போ V dash equals C1V divided by C1 plus C2. ஃபைன். அப்போ இங்கே எனக்கு ஆன்சர் வந்து என்னென்னா த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 2. ரைட்? இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. இட் வில் பி கிளியர். ரைட்? சார்ஜை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இதே பேட்டர்ன்லேயே நம்ம வந்து எனர்ஜி லாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீ அடுத்தடுத்த சம்மில் வந்து பார்க்கலாம். ரைட்? டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண சம். ரைட்? என்னென்னு பார்க்கலாம். Two identical capacitors C1 and C2. ஸோ ஐடென்டிக்கல் அப்படின்னா ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்க போது. ஆஃப் ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் அஸ் ஷோன் இன் த சர்க்யூட். ஸோ கீழே கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து 2 கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமே சேம் கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்குது. ஓகே, டெர்மினல்ஸ் A and B of the key K are connected to charge the C1 using a battery of EMF V volt. இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெர்மினல் ஏல வந்து நான் வந்து இந்த கீ, ஸோ இது வந்து கீ மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டும் மாற்றி என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏவையும் பியையும் நான் வந்து அந்த கீயில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன். இதனால் எனக்கு வந்து என்ன ஆகுது, பேட்டரியில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் C1 வந்து எனக்கு வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்க போகுது. ரைட்? யூஸிங் ஏ பேட்டரி ஆஃப் V வோல்ட். நவ் டிஸ்கனெக்டிங் ஏ. ஸோ அப்போ வந்து ஏ வந்து கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் என்னோட சியோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நவ் டிஸ்கனெக்டிங் ஏ and B, the terminals B and C are connected. அப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் வந்து B and Cயையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, டியூ டு திஸ் வாட் வில் பி த பர்சன்டேஜ் லாஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ இதனால எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி லாஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட்? இது வந்து கைண்ட் ஆஃப் நம்ம முன்னாடி பார்த்துருந்த சம் மாதிரி தான். பட் இங்கே வந்து எனர்ஜி வந்து எப்படி லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து நம்ம வந்து C1ங்கிற கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணோம். ஸோ அதனால் இங்கே வந்து Qங்கிற சார்ஜ் வந்து மேலே வந்து டெபாசிட் ஆயிருந்துச்சு. அந்த Qங்கிற சார்ஜ் வந்து இது ரெண்டுக்கும் ஒரு அந்த ரேஷியோஸில் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. பட் ஸ்டில் எனக்கு வந்து டோட்டல் சார்ஜ் வந்து சேம் Q தான் இருக்க போகுது ஃபார் த C net. ரைட்? இதான நம்ம லாஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணோம். எனக்கு வந்து சேம் சார்ஜ் இருக்கிறதுனால இது வந்து நம்ம பேரலல் கனெக்ஷன் மாதிரி என்னால் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். இனிஷியலாக ஒரு வோல்டேஜ் B வந்து இருக்க போது ஃபைனலாக அதோட கம்மியான வோல்டேஜ் தான் இருக்கும். ரைட்? ஸோ இதை எப்படி நம்ம இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னா லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. நான் வந்து இப்போ வந்து ஒரு லிக்விட் வச்சு நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் டேக் வாட்டர். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஒரு செப்டம் இருக்குது. நான் ஒன் சைடு மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து வாட்டரில் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கலர்டு வாட்டர்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ரைட். இப்போ வந்து நான் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த செப்டம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இந்த இத வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆக போகுது? ஸோ மேலேருந்து வாட்டர் வந்து இங்க வந்து ஃப்ளோ ஆகும். ரைட். ஸோ மேலேருந்து வாட்டர் வந்து உள்ள ஃப்ளோ ஆகி எனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, சம் எனர்ஜி லாஸ் இருக்கும். ரைட். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ஹைட்டுங்கிற ஹச் இருந்தது. எனக்கு வந்து இப்போ ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆப்வியஸா எனக்கு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி தான் அது வந்து கீழ ஸ்பில் ஆகுது. ஸ்பில் ஆகி அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு லெவலுக்கு வந்து வரும். ரைட். அது ஸ்பில் ஆகும்போது எனக்கு வந்து டர்புலன்ஸ் இருக்கும். இப்படி முன்ன பின்ன வந்து எனக்கு வந்து ஆடும். ரைட். ஸோ அப்படி வந்து எனர்ஜி எனக்கு சரௌண்டிங்கில லாஸ் ஆக போகுது. லாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அகெயின் யூ வில் ஹேவ் த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். வாட்டரோட குவான்டிட்டி வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டும் அதே தான் இருந்துச்சு. ஃபைனலாவும் அதே தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து எனக்கு ஒரு எனர்ஜி லாஸ் வந்து இருந்துச்சு. ஏன்னா வாட்டர் வந்து ஒரு லேயர் மேல இந்த ஹைட் இருந்தது. திருப்பி கீழ வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இங்கேயும் நான் வந்து ஒரே கெப்பாசிட்டர்ல எல்லாத்தையும் நான் சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். டக்குன்னு ஒரு கனெக்ஷன் வந்து இந்த செப்டம ரிமூவ் பண்ண மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த செப்பரேஷனை ரிமூவ் பண்ண மாரி இங்க வந்து நான் வேற ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணோனே இந்த சார்ஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்ப சார்ஜ் ஸ்ப்ளிட் ஆகுது. இங்க வாட்டரோட நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்ப சேம் சார்ஜ் தான் இந்த 2லயுமே இருக்கணும். ஏன்னா இனிஷியலாவும் சேம் வாட்டர், ஃபைனலாவும் சேம் வாட்டர் தான். ஆனா இனிஷியலா இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தியா இருந்துச்சு வாட்டர்ல. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கணும். ஒரு கெப்பாசிட்டர்ல எல்லாம் டம்ப் ஆயிருக்கும்போது. ஆனா 2 இதுல ஸ்ப்ளிட் ஆனோனே எனக்கு ஆப்வியஸா எனக்கு எனர்ஜி வந்து லாஸ் இருக்கணும். இங்க எனக்கு எனர்ஜி எப்படி லாஸ் இருந்துச்சுல்ல. ஏன்னா இங்க வந்து கரண்ட்டா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும்போது வெளியில ஹீட்டா எனக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்திருக்க போகுது. ரைட். ஸோ இங்க என்ன நம்ம ஐடியா இருக்கோ அதே ஐடியா தான் இதுவும். ஆனா இங்க நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா எவ்வளவு எனர்ஜி லாஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப எனர்ஜி லாஸ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க ஒரு ஹிண்ட் வந்து என்னன்னா, சார்ஜ் வந்து சேமா தான் இருக்க போகுது. அப்ப இங்க நான் எனர்ஜிய ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இங்க நான் எத 2 ரிலேட் பண்ண போறேன்? சார்ஜையும், கெப்பாசிட்டன்ஸையும் நான் வந்து ரிலேட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து கரெக்ட்டா வரும். ரைட். ஏன்னா பொட்டன்ஷியல் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு 2 சிச்சுவேஷன்லயும். அதனால நான் பொட்டன்ஷியல் வந்து ரிலேட் பண்ண முடியாது. சார்ஜையும் இதையும் ரிலேட் பண்ற மாதிரி நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப ஃபார்முலா வந்து எனக்கு என்னவா வந்திருக்கணும்? இனிஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் வந்து ½ Q ஸ்கொயர் டிவைடட் பை சின்னு வந்திருக்கும். ஸோ QV அப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா, எனக்கு எத 2 ரிலேட் பண்ணியிருந்திருக்க முடியும்? அ சார்ஜையும், பொட்டன்ஷியலையும். ஆனா 2வது கேஸ்ல எனக்கு பொட்டன்ஷியல் என்னன்னே எனக்கு தெரியாது. வேற Vயே சேம் Vயா இருந்தாலும் வேற Vயா அது சேஞ்ச் ஆயிரும். அது என்ன Vன்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 சிச்சுவேஷன்லயும் எனக்கு வந்து Q வந்து சேமா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு Cன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 2வது கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னது? இது 2ம் பேரலல் கனெக்ஷன் தானே. அப்ப 2வது கெப்பாசிட்டன்ஸ் 2Cயா இருந்திருக்கும். ரைட். அப்ப எனக்கு கெப்பாசிட்டன்ஸ வச்சு சால்வ் பண்றது ஈஸி. ரைட். மத்த 2யும் சூஸ் பண்ண முடியாது. ½ CV ஸ்கொயரும் அது வேஸ்ட்டு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எங்க V வருதோ அத நம்ம அடுத்து ப்ரொசீடே பண்ண முடியாது. Qவையும் Cயையும் வச்சு தான் என்னால ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப இனிஷியலா ஸ்டோர் ஆயிருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் வந்து ½ Q²/Cக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அப்ப ஃபைனலா ஸ்டோர் ஆனது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும்? UF will be equal to ½ Q² டிவைடட் பை இந்த Cய வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? செகண்ட் சிச்சுவேஷன்ல 2 Cயும் எனக்கு வந்து பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் C1 + C2. ரைட். அப்ப இங்க வந்து டினாமினேட்டர்ல C1 + C2 அப்படின்னா அத 2Cன்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஐடென்டிக்கல் தானே. ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்ப எவ்வளவு லாஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப கண்டிப்பா UI தான் அதிகமா இருக்கணும். பார்த்தாலே தெரியுது இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ½ வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து UI கிரேட்டரா இருக்கணும். தென் கம்ஸ் UF. ரைட். அப்ப UI - UF வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிரும். ரைட். ஸோ அப்ப எவ்வளவு வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் வந்து 100லேருந்து அத சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு லாஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். ரைட். நான் என்ன சொல்றேங்கிறது வந்து புரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ அப்ப UI - UF வந்து போட்டுட்டு, நான் டிவைடட் பை UI வந்து போடுவேன். ரைட். பெர்சன்டேஜ் தானே ஃபைண்ட் அவுட் பண்றோம். இன்டூ 100 பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐ வில் கெட் தட் பெர்சன்டேஜ் ரிமைனிங். பெர்சன்டேஜ் எனர்ஜி ரிமைனிங் வந்து எனக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே. எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் எல்லாமே எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி ரிமைனிங் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? பெர்சன்டேஜ் எனர்ஜி ரிமைனிங். எனக்கு எவ்வளவு எனர்ஜி லெஃப்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு UF - UIயும் போடலாம். UF தான் இருக்கிறதுலே கம்மின்னு நம்மளுக்கு தெரியும். UF - UI போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நெகட்டிவ்ல வரும். பட் தட்ஸ் நாட் நீடட். ரைட். நெகட்டிவ் வந்து இங்க வந்து எந்த ரோலுமே ப்ளே பண்ண போறதில்ல. அதனால UI - UFன்னே நான் வந்து போடுறேன். அப்ப UI will be like ½ Q² divided by 2C. ரைட். காமனா ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டாவே பண்ணிடலாம். ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ½ Q² divided by 2C 2லயுமே இருக்கு. எது மட்டும் தான் லெஃப்ட் அப்படின்னா, உள்ள வந்து ஒரு ½ மட்டும் தான் லெஃப்ட். அப்போ 1 - 1/2 டிவைடட் பை
initial, which is like half q square divided by 2c, right? into 100 வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா percentage of energy remaining என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எவ்வளோ எனர்ஜி உள்ள லெஃப்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடணும், ரைட்? அந்த இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ எனர்ஜி லாஸாக இருக்குது 100 மைனஸ் லெஃப்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு லாஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணுவோம். ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது half q square divided by 2c இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். தென் you will have like half into 100 which is like 50%, right? அப்போ 50% of energy வந்து it is remaining, right? இங்கே வந்து இங்கேருந்து எனக்கு வந்து சார்ஜ் வந்து இதில் டிசிபேட் ஆகி இதில் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து இருக்குது அப்படின்னா 50%. இனிஷியலாக கம்பேர் பண்ணும்போது 50% ரிமைனிங் இருக்குது. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கணும்? டியூ டு திஸ் வாட் வில் பி த பர்சன்டேஜ் லாஸ் ஆஃப் எனர்ஜி? அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருந்துருக்கணும் அப்படின்னா 50% இருக்குன்னா ஆப்வியஸாக இந்த சிச்சுவேஷனில் 50% லாஸ் ஆகிருக்கணும், ரைட்? அப்போ த ஆன்சர் ஹியர் இஸ் லைக் ஆப்ஷன் 3, ரைட்? இந்த சம்மில் டவுட் வந்துருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். இதே பேட்டர்னில் இன்னும் பின்னாடி 1-2 சம் வந்து வரும், அதுவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே க்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா 2 கண்டிஷன்லையும் க்யூ தான் கான்ஸ்டன்ட், சி நெட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் வந்து போட்டு டிவைடட் பை இனிஷியல் இன்டூ 100 வந்து போட்டோம். ஸோ எனக்கு எவ்வளோ எனர்ஜி ரிமைனிங் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் 100ல் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எனக்கு லெஃப்ட் டு எனக்கு எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் முன்னாடி பார்த்துருந்தா அதே சம் தான், பட் ஜஸ்ட் கொஞ்சம் வேர்டிங்ஸ் மட்டும் ட்வீக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். A capacitor is charged by a battery. Fine, சார்ஜ் பண்ணியாச்சு. The battery is remove பண்ணிட்டு and another identical uncharged capacitor is connected. ஸோ ஐடென்டிக்கல் அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். in parallel. ஃபைன், ஸோ ரெண்டுமே கனெக்ஷன்னா அது வந்து parallel தான். The total electrostatic energy of resulting system. அப்போ வந்து எனக்கு வந்து ஃபைனலாக எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து கேட்டிருக்காங்க. டிக்ரீசஸ் பை a factor of 2 இல்லைனா இன்க்ரீசஸ் பை a factor of 2 இது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் போடணும். போட்டு எனக்கு வந்து இனிஷியலாக வந்து எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சுன்னா 100% இருந்துச்சு, கரெக்ட்? அது வந்து கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி போட்ட மாதிரியே போட்டோன்னா 50% எனர்ஜி வந்து எனக்கு வந்து இருக்கும், ரைட்? அப்போ வந்து எனக்கு எனர்ஜி வந்து எனக்கு என்ன இருந்திருக்கு, இந்த 100 50% ஆக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு, ரைட்? எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு? 100 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த 50% வந்திருக்கும். முன்னாடி எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான் இதுவும் பண்ணணும். லெஃப்ட் வித் நோ அதர் சாய்ஸ். அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக 100% இருந்துச்சு, ஃபைனலாக 50% இருக்குது. அப்போ 100 எதால் டிவைட் பண்ணால் எனக்கு 50 வரும்? 100 2ஆல் டிவைட் பண்ணோம், ரைட்? தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் டிக்ரீசஸ் பை a factor of 2. The answer is option 1, right? இந்த சம்மும் முன்னாடி பார்த்த சம்மும் ஒரே சம் தான், ஸோ டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சம், ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். A parallel plate air capacitor of capacitance C, ஓகே? ஸோ அப்போ parallel plate capacitor அதோட capacitance வந்து C is connected to a cell of EMF V, ரைட்டு? ஓகே, and then disconnected from it as usual. நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், அது சார்ஜ் ஆகிடுச்சு. an electric slab of dielectric constant K. இப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு dielectric slab வந்து நான் உள்ளே வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். அதோட dielectric constant வந்து K, which can just fill the air gap of the capacitor. அப்போ எந்த ஏருமே இல்லாமல் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நடுவில் வந்து ஃபுல்லாமே நம்ம டிப் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாமே நம்ம dielectric வச்சு டிப் பண்ணியாச்சு, ரைட்டு? is now inserted into it. அதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. which of the following is incorrect? அப்போ கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கெப்பாசிட்டரை எடுத்து வந்து சார்ஜ் பண்ணிட்டோம், ரைட்? ஒரு சைடு வந்து பாசிட்டிவாகவும் இன்னொரு சைடு நெகட்டிவாகவும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கண்டிப்பாக எந்த கேப்புமே இல்லாத அளவுக்கு நான் ஃபுல்லாக டைஎலக்ட்ரிக் வச்சு நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஃபில் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன வந்து கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the change in energy stored is. அப்போ வந்து உள்ளே வந்து எனக்கு எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆக போகுது. எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து நம்ம வந்து போட வேண்டியதான், ஆர் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிபெண்டிங். இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் எனக்கு இனிஷியல் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? ui வந்து இட் வில் பி ஈக்குவல் டு ஹாஃப். இங்கே எனக்கு எது தான் சேமாக இருந்திருக்க முடியும் அப்படின்னா அஸ் யூஷுவல் சார்ஜ் தான் சேமாக இருந்திருக்கணும், ரைட்? ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து வோல்டேஜும் சேஞ்ச் ஆக போகுது, பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும், அதனால் வோல்டேஜ் ஆப்வியஸாக சேஞ்ச் ஆக போகுது. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் சேஞ்ச் ஆக போகுது, ரைட்?
அப்போ எனக்கு Q ரிலேட் ஆகிற மாதிரி நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா எப்போவுமே Q²/C இதான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ½ Q²/C தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வரப்போகுது இனிஷியலுக்கு. ரைட், ஃபைனலுக்கு வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும், UF will be equal to ½ Q² இப்போ வந்து எனக்கு வந்து ஃபைனல் சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து C டேஷ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், அப்போ C டேஷ்ங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், C டேஷ் will be equal to ஜென்ரலாக நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இல்லைனா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எனக்கு எப்படி வந்துருக்கணும், C டேஷ் will be equal to KCன்னு எனக்கு வந்து வந்திருக்கணும். ரைட், ஸோ அப்படியே நம்மளுக்கு வரும்போது எனக்கு வந்து நான் இங்கே வந்து டினாமினேட்டரில் எனக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அதை டிப் பண்ணிட்டோம். அப்போ C டேஷ் தான் போடணும். அப்போ C டேஷுக்கு பதிலாக இங்கே நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா I'll be able to substitute KC. ரைட், இப்போ வந்து UI, UF ரெண்டுமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. த சேஞ்ச் இன் எனர்ஜி ஸ்டோர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சேஞ்சின்னாலே நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். ரைட், ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ரிலேஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியணும். UI வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ½ Q²/Cன்னு இருக்குது. அதே இது 1 எக்ஸ்ட்ரா வந்து டினாமினேட்டரில் ஒரு K வந்திருக்கு. அப்போ இதை பார்க்கும்போது UI தான் எனக்கு வந்து கிரேட்டராக இருக்கணும் when compared to UF. ஏன்னா K வந்து இட் will always be greater than 1. யாருக்கு தான் இட் will be equal to 1, மற்ற எல்லாத்துக்குமே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இல்லைனா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து மற்ற எந்த மீடியத்துக்குமே இட் will be greater than 1 தான். ரைட், அப்போ வந்து கண்டிப்பாக இங்கே டினாமினேட்டர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி greater than 1. அப்போ இந்த சிச்சுவேஷனில் UI தான் எப்போவுமே கிரேட்டராக இருக்கணும். அப்போ நம்ம வந்து இங்கே என்னது UI - UF போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரும். அதே இது UF - UI போட்டோம் அப்படின்னா ஆன்சர் நெகட்டிவில் வரும். இது நம்ம முன்னாடியே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ரைட், வாட் எவர் இட் இஸ், ஒரு நெகட்டிவ் சைன் தான் எக்ஸ்ட்ரா வந்து வரப்போகுது. சரி, அப்போ நம்ம UI - UF எப்பவும் போலே நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா you'll have like ½ Q²/C. ஓகே, ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். உள்ளே வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும், ப்ராக்கெட்குள்ளே 1 - 1/Kன்னு வந்து இருந்திருக்க போகுது. ரைட், ஸோ இங்கே 1/K அப்படிங்கிறது 1/2 1/3ன்னு இருக்கணும். அப்போ வந்து இந்த மொத்த டேர்ம் எனக்கு வந்து பாசிட்டிவில் தான் வரப்போகுது. ½ Q²/C வந்து எனக்கு எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், இது வந்து ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி தான், எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். அது வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னா ½ CV² இதை சேஞ்ச் பண்ண முடியும். ரைட்டு, ஓகே, இங்கே வந்து 1 - 1/K ஆன்சர் பாசிட்டிவில் வரனா 1 - 1/K. அதே இது சைன் டசன்ட் மேட்டர். ரைட், அவங்க வந்து எவ்வளோ தூரம் சேஞ்ச் இன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் அப்படின்னு கொடுத்ததுனால UF - UI வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. ரைட், சி வாட் எவர் இட் இஸ் அது பார்த்தாலே தெரியுது, இந்த மேக்னிடியூட் தான் இங்கே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது வந்து பார்க்கலாம். சி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் இஸ் நாட் கன்சர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம், கெப்பாசிட்டரில் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறதே ஒரே ஒரு தான் இங்கே வந்து சார்ஜ் வந்து கன்சர்வ் ஆகி தான் இருக்கணும். தேர்ஃபோர் ஆப்ஷன் 2 தான் இங்கே வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் கரெக்ட். இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் 2 தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மிச்சம் ரெண்டும் எனக்கு என்ன அப்படிங்கிற ரிலேஷனை நம்ம பார்த்துருவோம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் அது ஆப்வியஸாக அது என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட் டிக்ரீசஸ் பை K டைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், V = ED. ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. ரைட், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா σ/ε0Dன்னு இருந்திருக்கணும் இனிஷியலாக. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா V = σ/K∪0D. ரைட், எப்சிலான் இருந்திருக்கணும். அப்போ K∪0Dன்னு எனக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போ டினாமினேட்டரில் எனக்கு வந்து என்னென்னா ஒரு Kங்கிற பேராமீட்டர் வருது. அப்போ ஆப்வியஸாக இது ரெண்டும் ரிலேட் பண்ணும்போது த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட் டிக்ரீசஸ் K டைம்ஸ். கரெக்ட், K எது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். ரைட், ஸோ இது வந்து பழைய V, இது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா திஸ் இஸ் லைக் V டேஷ், இது இனிஷியல் V, இது வந்து V டேஷ். ரைட், அப்போ நம்ம இது ரெண்டுக்கும் ரேஷியோஸ் எடுத்தால் பார்த்தாலே தெரியுது டினாமினேட்டரில் இருக்க போது. ஸோ யூ வில் ஹேவ் லைக் V டேஷ் = V/Kன்னு எனக்கு வந்து வரும். ரைட், ஸோ இது கேன்சல் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் ஹேவ் σ/ε0 σ/ε0D இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணோம். ரைட், ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா V டேஷ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா V டேஷ் = V/Kன்னு வந்து இருக்க போகுது. ஆப்வியஸாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் the potential difference between the plate decreases K times. சி புரிஞ்சுருக்கணும். அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா the energy stored in the capacitor decreases K times. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது இங்கே வந்து நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், முன்னாடி இருந்த அதே ஃபார்முலா தான். U = ½ Q²/Cன்னு வந்து வந்துருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனில் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், KCன்னு நான் வந்து போட்டு வந்திருப்பேன். ரைட்,
அப்போ கேசின்னு நான் வந்து போடுறேன் அப்படின்னா மேலே போட்ட மாதிரி அதே மாதிரி தான் நம்ம ரேஷியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இட் வில் டிக்ரீஸ் பை a parameter of k, ரைட்? இங்கே பார்த்துருந்தா அதே ஆர்குமெண்ட் தான் இதுவும், ரைட்? இந்த ஆர்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், சேஞ்ச் இன் எனர்ஜியை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஓகே, இதில் எதுவுமே டவுட் இருந்திருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும், ரைட்? ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான், கொஞ்சம் இது வந்து கான்செப்சுவல் பேஸ் பண்ணது, புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். A parallel plate capacitor has a uniform electric field E, okay, in the space between the plates, right? இப்போ parallel plate capacitor நடுவில் Eங்கிற electric field வந்து இருக்குது. If the distance between the plate is D, fine, and the area of the plate is A, the energy stored in the capacitor is, right? So இப்போ energy stored per unit volume அப்படின்னா half epsilon naught E square நம்ம வந்து போடுவோம். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர், அப்போ வால்யூமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான், தியரியில் நம்ம பார்த்தா தான். அப்போ இட் ஷுட் பி லைக் ஹாஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் டைம்ஸ் வால்யூம், வால்யூம்ங்கிறது ஏரியா இன்டூ த டிஸ்டன்ஸ், ரைட்? தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 3, ரைட்? இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து எ சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் N1 கெப்பாசிட்டர்ஸ், ஓகே? ஸோ அப்போ சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோனா N1 கெப்பாசிட்டர்ஸ், N நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து இருக்குது, ஈச் ஆஃப் வேல்யூ C1. ஸோ அப்போ N1 கெப்பாசிட்டர்ஸ், அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் C1, ஓகே? இஸ் சார்ஜ்டு பை எ சோர்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 4V. அப்போ இதில் சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பேட்டரி வந்து 4V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஸோ இதில் வந்து N நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், அதோட இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் C1, ரைட்? எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா N1ங்கிற நம்பர் வந்து இருக்க போது இதை நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம், எவ்வளோன்னா 4V அப்படிங்கிற வோல்டேஜ்னால இதை நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன், ஓகே? அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு when another parallel combination of N2 capacitors, ஸோ செகண்ட் வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா N2 capacitors parallel combinationல எடுத்துக்க போகிறேன், each of value C2. அப்போ இங்கே வந்து N2 C2, இங்கே வந்து N1 C1 மாதிரி, இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா it is like N2 C2 நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், ஓகே? is charged by a source of potential difference 4V by a difference 4V, ஓகே? ஸோ அப்போ இங்கே வந்து வெறும் V தான், இங்கே வந்து என்னென்னா it is like 4V, ரைட்? ஸோ இங்கே டிஃபர் ஆகிறது வந்து இங்கே 4V, இங்கே வந்து V, ரைட்? அடுத்து வந்து நான் வேறு ஒரு காம்பினேஷன் வந்து மேக் பண்ண போகிறேன், ரைட்? அந்த காம்பினேஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இட் வில் பி லைக் parallel காம்பினேஷன். அப்போ parallel காம்பினேஷன்னா இட் வில் பி சம்திங் லைக் திஸ், மேலே மேலே பேரலாக இப்படி வந்து நான் வந்து காம்பினேஷன் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ எல்லா காம்பினேஷனுக்குமே எனக்கு இருக்க போகிற கெப்பாசிட்டன்ஸ் வந்து இட் இஸ் லைக் C2, ரைட்? இங்கே வந்து N நம்பர் வந்து இருக்க போது எல்லாமே இட் இஸ் C2, ஃபைன். ஸோ parallel காம்பினேஷனில் இங்கே வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா N2 நம்பர்ஸ் ஆஃப் C2 கெப்பாசிட்டர்ஸ் வந்து இருக்க போகுது, ரைட்? இதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க வோல்டேஜ் வந்து எனக்கு எந்த வோல்டேஜில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா Vங்கிற வோல்டேஜில் இங்கே நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்? இங்கே N2 C2 parallel கனெக்ஷன், இங்கே வந்து N1 நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், C1 நம்பர் ஆஃப் N1 நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர், C1ங்கிறது அங்கே கெப்பாசிட்டி, 4V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? இந்த லாஜிக் வந்து புரியணும். ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது நான் வந்து என்ன வருது அப்படின்னா ரெண்டுமே இட் ஹேஸ் த சேம் எனர்ஜி ஸ்டோர்ட், த சேம் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் இட் அஸ் த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஹேஸ். ஸோ ரெண்டுலையுமே கெப்பாசிட்டருக்குள்ள சேம் எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதில் N2ங்கிற டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன், இதில் N1ங்கிற டிஃப்ரெண்ட் நம்பர் எடுத்துக்க போகிறேன், ஒரு இதை சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறேன், இன்னொரு இதை பேரலில் கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்று மட்டும் சேமாக இருக்குது, என்ன அப்படின்னா ரெண்டுலேயுமே சேம் எனர்ஜி ஸ்டோர்டு வந்து சேமாக இருக்க போகுது, ஓகே? ஸோ அப்போ இங்கே எனக்கு எதை ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக C net வந்து ரெண்டு சிச்சுவேஷன்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் சிஎஸ்ன்னு நம்ம வச்சுக்குவோம், இதில் சிபின்னு வச்சுக்குவோம் பேரல் கனெக்ஷனுக்கு. அப்போ நம்ம C net வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேறு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா வேறு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வோல்டேஜ் வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும். பட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் எனக்கு வந்து இங்கே யூஸே ஆகாது, ஏன்னா இங்கே எவ்வளோ சார்ஜ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ண முடியாது. அப்போ நான் இங்கே எனர்ஜி ஸ்டோர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ½ CV² யூஸ் பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இங்கே 4Vன்னு தெரியும், இங்கே V தெரியும். C வந்து நான் C net வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி C வந்து என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு C net வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ ஹேவ் லைக் 1/CS which is equal to 1/C1 plus it goes on up to 1/C1. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்குமா? அப்போ டோட்டலாக இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டர் இருந்துச்சு, N இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள்
n1 வந்து 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1/c1 + 1/c1 + 1/c1 3 டைம்ஸ் போட்டிருப்போம் ஆட் பண்ணி. அப்போ ஆட் பண்ணும்போது 3/c1 வரப்போகுது. 4 இருந்துச்சுன்னா 4/c1 வரப்போகுது. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? n1 இருக்குது. அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? n1/c1 அவ்வளோ வந்து இருந்திருக்கணும். கரெக்டு தானே? அப்போ சிஎஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இதை ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான், c1/n1. இப்போ நான் நெட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபார் சீரிஸ் கனெக்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த சீரிஸ் கனெக்ஷன் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் யூஎஸ், ரைட்? அப்போ யூஎஸ் வில் பி ஈக்குவல் டு half cv². அப்போ சிக்கு வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா c1/n1 p². அப்போ v²க்கு பதிலாக நான் என்ன போட முடியும்? 4v². இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா யூஎஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எனக்கு ரிலேஷனில் எனக்கு என்ன தெரியும்? ரிலேஷனில் ரெண்டுமே இட் ஹேஸ் சேம் எனர்ஜி ஸ்டோர்ட், ரைட்? அப்போ யூஎஸ் வில் பி ஈக்குவல் டு யூபி. இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா யூபி என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ப்ரொசீட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிபி இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? c2 + c2 இட் கோஸ் அப் டு n2 டைம்ஸ் c2 வரைக்கும் போகும், ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? எல்லாமே ஆட் ஆகிட்டே வருது. இது எவ்வளோ கவுண்ட் இருந்திருக்கணும் அப்படின்னா n2 கவுண்ட் வந்து இருந்திருக்கணும். அப்போ இட் வில் பி லைக் n2 டைம்ஸ் c2, ரைட்? அதே மாதிரி தான் புரிஞ்சுருந்துருக்கணும், ரைட்டு? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூபி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ யூபி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த parallel காம்பினேஷன். அது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? half n2 c2 c v². v²க்கு வந்து நம்ம வந்து வோல்டேஜ் v வந்து ரெண்டாவது சிச்சுவேஷனில் விங்கிற வோல்டேஜ் தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ செகண்ட் சிச்சுவேஷனில் விங்கிற வோல்டேஜ் தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் தட் வில் பி லைக் v². v²ன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? இப்போ வந்து எனக்கு என்ன தெரியும்? இது ரெண்டும் சேம்னு தெரியும், ரைட்? இது ரெண்டும் எனக்கு வந்து சேம்னு தெரியும். ரெண்டையும் நான் ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா c2க்கும் c1க்குள்ள ரிலேஷன் தெரிஞ்சிடும். இங்கே வந்து c2வை இன் டர்ம்ஸ் ஆஃப் c1ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ c2வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும், எனக்கு ஆன்சர் கிடச்சிரும், ரைட்? அப்போ ஜஸ்ட்டு அதை நம்ம வந்து செய்ய வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா யூ ஹேவ் லைக் half c1/n1 இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 16b² which is equal to half n2 c2 v², ரைட்? இப்போ எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். half கேன்சல் அவுட் ஆயிரும். v² வந்து இட் வில் கெட் கேன்சல்ட், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் c2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் c1 எனக்கு வந்து கிடச்சிரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா யூ ஹேவ் லைக் c2 which is equal to 16c1, right? 16c1/n1 n2. Okay. அப்போ 16c1/n1 n2, the answer here is option 4, right? இது கொஞ்சம் லென்த்தியான சம் தான், கொஞ்சம் ட்ரிக்கியான சம்மும் கூட. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சீரிஸ் காம்பினேஷன் எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு நம்ம வந்து என்னென்னா ஒரு ரிலேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, எனர்ஜி ஸ்டோர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேரல் காம்பினேஷனில் போட்டு நம்ம எனர்ஜி ஸ்டோர்டு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரைட்? அப்போ ரெண்டுமே எனக்கு வந்து சேமாக இருக்கும்னு ரிலேட் பண்ணோம். அப்போ c2க்கும் c1க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு, ரைட்? சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் சம் தான், என்னென்னு பார்க்கலாம். 2 கண்டென்சர்ஸ், கண்டென்சர் கெப்பாசிட்டர் ரெண்டுமே சேம் தான். 2 கண்டென்சர்ஸ், ஒன் ஆஃப் கெப்பாசிட்டி c and other capacity c/2. ஸோ ரெண்டு இருக்குது, c/2ன்னு ஆர் கனெக்டட் டு அ v வோல்ட் பேட்டரி as shown in the figure. ஸோ கீழே வந்து காமிச்சிருக்க மாதிரி ரெண்டுமே parallel கனெக்ஷனில் இருக்குது, ஓகே? the work done in charging fully both the condensers. அப்போ வந்து எவ்வளோ ஒர்க் வந்து நம்ம வந்து செஞ்சுருந்துருப்போம் அப்படின்னா ஃபுல்லாக இங்கேருந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு வந்து அதால் மேக்ஸிமம் இந்த வோல்டேஜை கரெக்டாக ரெண்டுமே வந்து ரீச் பண்ணிடுச்சு, ஃபைன். ஸோ அதுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ தூரம் எனர்ஜி இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ ஜென்ரலாக எனர்ஜி ஸ்டோர்னா என்னது? u ஈக்குவல்ஸ் CUVன்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. half CV² தான் நம்ம வந்து போட போகிறோம். இங்கே வந்து சிங்கிறது எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா c நெட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ இங்கே c டேஷ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? திஸ் இஸ் parallel கனெக்ஷன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ c + c/2 which is like 3/2c, ரைட்? அப்போ 3/2c எடுத்து வந்து உள்ளே போட்டோன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்துடணும். ஸோ உள்ளே போடுறோன்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? இட் வில் பி லைக் half 3/2, ஓகே, 3/2c
V ஸ்கொயர்னு வந்து இருந்திருக்க போகுது. அப்போ 3/4 CV ஸ்கொயர் இஸ் மை ஆன்சர். த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 2, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் தான், ஜஸ்ட்டு ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் ஃபார் அ கெப்பாசிட்டர் ஹேவிங் ஏரியா கேபிட்டல் A, ரைட்? ஸோ அப்போ வந்து அந்த கெப்பாசிட்டரோட ஏரியா வந்து என்னென்னா, இட் இஸ் லைக் கேபிட்டல் A அண்ட் செப்பரேஷன் D, ரைட்? அப்போ வந்து அந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள செப்பரேஷன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு D. kept at a potential difference V is given by. இங்கே வந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் கெப்பாசிட்டர் கேட்டாலே E ஈக்குவல்ஸ் half epsilon naught E ஸ்கொயர், ரைட்? ஸோ ஈன்னு வேண்டாம், யூன்னு வச்சுக்கோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி மாதிரி தானே. ஸோ U ஈக்குவல்ஸ் half epsilon naught E ஸ்கொயர் எனக்கு வரப்போகுது, வேர் E இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும் விஐயும் டிஐயும் ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ விஐயும் டிஐயும் நான் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும்? ஸோ V ஈக்குவல்ஸ் இடின்னு வந்திருக்க போகுது. அப்போ E ஈக்குவல்ஸ் V பை டின்னு நான் போட போகிறேன். அவ்வளோதான், ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். half epsilon naught V ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் எனக்கு வந்து வரப்போகுது, ரைட்? அப்போ V ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட்? ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் ஆயிரும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட லாஸ்ட்டு சம்க்கு வந்து வந்தாச்சு, ரைட்? ஸோ இதுவும் முன்னாடி பார்த்துருந்தா அதே பேட்டர்ன் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். A capacitor is charged with a battery and energy stored is U. அப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம், ரைட்? எனர்ஜி ஸ்டோர்டு வந்து U. After disconnecting the battery, another capacitor of same capacity, ஸோ அதே தான். So another capacitor of same capacity is connected in parallel to the first capacitor, right? So முன்னாடி பார்த்துருந்தோம்ல அதே பேட்டர்ன் சம் தான். The energy stored in each capacitor. அப்போ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இதில் எனக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் தான் சேமாக இருக்கும், இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம்ல. half Q ஸ்கொயர் பை சின்னு எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இனிஷியலாக அதில் வந்து எனர்ஜி வந்து இருந்துருக்க போகுது. இதான் அதில் இருக்க போகிற இனிஷியல் எனர்ஜி, ரைட்? அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரீகனெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இன்னொரு கெப்பாசிட்டரில், ரைட்? அப்போ அந்த கனெக்ஷன் வந்து ஆப்வியஸாக இட் இஸ் பேரலல் கனெக்ஷன். அப்போ நான் என்ன பண்ண முடியும், அது வந்து ஆட் பண்ணிடலாம், C1 + C2ன்னு. therefore ஃபைனலாக எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகியிருந்துருக்கணும், half Q ஸ்கொயர் டிவைடட் பை 2C, ரைட்? சி கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன், ஏன்னா முன்னாடி இதே சமம் இதே போட்டிருக்கோம், ரைட்? அப்போ இது புரியணும். UF ஈக்குவல்ஸ் half Q ஸ்கொயர் டிவைடட் பை 2C, ரைட்? அப்போ ஃபைனல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் போத் த கெப்பாசிட்டர்ஸ் சேர்த்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா, half Q ஸ்கொயர் டிவைடட் பை 2Cன்னு வந்து இருந்திருக்க போகுது. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு கெப்பாசிட்டரில் இங்கே வந்து எனக்கு 2 கெப்பாசிட்டரில் இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருந்துச்சு, ரைட்? அப்போ ஒரு கெப்பாசிட்டரில் எனக்கு எவ்வளோ ஸ்டோர் ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னா இதுக்கும் half, ரைட்? ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து இன்னும் இன்னும் ஹாஃபால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். அது யூடேஷன் வைப்போம், விச் இஸ் லைக் half, ஓகே, Q ஸ்கொயர் பை C. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1/2. இதில் ஒரு half எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டரில் ரீகனெக்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதனால தான் நான் இன்னொரு 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன வந்திருக்கணும், ஸோ யூங்கிறது தான் இனிஷியலாக இருந்த எனர்ஜி, ரைட்? அதுதான் நம்ம UI நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது U அப்படின்னா எனக்கு இந்த ரிலேஷன் எப்படி மாறப்போகுது, U டிவைடட் பை 2 × 2ன்னு வந்து எனக்கு வரப்போகுது, விச் இஸ் லைக் U டிவைடட் பை 4, ரைட்? புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி போட்டிருந்த அதே பேட்டர்ன் சம் தான், ஜஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் எனக்கு மாற்றி வெவ்வேறு ரிசல்ட்டாக கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இதோட நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, 2021லேருந்து 2023 வரைக்கும் இருக்க போகிற PYQs எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இதோட வந்து 2020 வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் 3 இயர்ஸ் PYQ வந்து எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரியே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த டைமென்ஷன் பேஸ் பண்ண சம்ஸ்லாம் விட்டது எல்லாமே ஒரு 3-4 சம்ஸ் இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அதோட நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்க போகிற 2023 வரைக்கும் இருக்க போகிற எல்லா சம்ஸுமே நம்ம வந்து PYQs ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.